கடகராசி கடகராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் இருக்க எல்லா கடகராசிக்காரர்களும் என்னை சங்கம் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வேரிஸ் ராம்ஜி எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கார் சார், அவர் நாங்கள் கண்டுபிடிக்கணும் சார். உச்சமடைந்த குருபவன், இந்த ஆள் சும்மா இருந்தாலே நிறைய நல்லது பண்ணுவார். இவர் வேற உச்சம் பெற்ற குரு வேற, அப்போ நிறைய நல்லதாக பண்ணுவார். 5 பார்க்குறாரு, 7 பார்க்குறாரு, 9 பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்னா குழந்தை பிராப்திக்காக கஷ்டப்படுற பார்த்தோன்னு குருவே 7 பார்க்கறதுனால நான் ஃபஸ்ட்டு சொன்னதான், அவரே கூட்டு போய் லவ் பண்ண வச்சு அவரே கல்யாணம் பண்ணி அவரே முடிச்சிருவார். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க, அடுத்து 9 பார்க்குறார். 9ங்கிறது பேரதிர்ஷ்டம். குரு பகவான் 9 பார்க்கும்போது அது என்னமோ தெரில, நீங்கள் தொட்டால் மட்டும் எல்லாமே பொண்ணாக மாறுகிறது. லக்கி பாஸ்கருக்கு அடுத்த ரோல் நீங்கள் தான். இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ஒரு இரேசர் வச்சு அழிச்சிட்டு புதுசாக வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. பிரமாதம். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கு. இதனால மக்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் தான் பயக்கும் அப்படின்றது நமக்கு அறிந்த உண்மை. மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது மக்களுக்காக நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி வருகிறதை ஒரு திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த வருடம் வருகின்ற குரு தான் கடகத்திலே உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற குரு என்ன செய்வார்? சும்மாவே நிறைய நல்லது செய்வார். உச்சம் பெற்ற குரு என்பதால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கடகம். அதனால் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. ஆனால் நிறைய யோகங்கள் இந்த வருடம் வரப்போகிறது. அதை ராசி ரீதியாக யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற இந்த குரு பயிற்சினால எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட இருக்கு? கடகராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் இருக்க எல்லா கடகராசிக்காரர்களும் என்னை சங்கம் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வேரிஸ் ராம்ஜி எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கார் சார், அவர் நாங்கள் கண்டுபிடிக்கணும் சார். உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு எனக்கு எந்த வாய்க்கா தகராறும் கிடையாது. கடகராசிக்காரர்கள் என்றாலே அது என்னமோ தெரில, இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் ஒரு பெரிய ரேசர், பக்கத்தில் எரேசர் வாங்கினா எல்லாத்தையும் அழிச்சிருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து நம்ம வாழ்க்கை எழுத போகிறோம். ஸோ அப்போது குரு பகவான் உடம்புல உட்கார்றார். உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுறார்? வந்த உடனே 5, 7, 9 பிருந்தா, வேதங்களை மறைத்து வைத்த இடம் மகரம் என்றும் வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம் என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அதில் பூச நட்சத்திரங்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போது ராசியிலே குரு பகவான் உச்சமடைகிறார். இது கடகத்தில் உச்சமடைந்த குரு பகவான், இந்த ஆள் சும்மா இருந்தாலே நிறைய நல்லது பண்ணுவார். இவர் வேற உச்சம் பெற்ற குரு வேறு, அப்போ நிறைய நல்லதாக பண்ணுவார். ஸோ அப்போது குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது இதுவரை வீரபாண்டிய குரு, இவர் உச்சம் பெற்ற குரு 5 பார்க்குறாரு, 7 பார்க்குறாரு, 9 பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்னா குழந்தை பிராப்திக்காக கஷ்டப்படுற பார்த்தோன்னு டேக்கெட் ட்வின்ஸாக வச்சுக்கோ அப்படின்னு 2 குழந்தையாக கொடுத்துருவார். ஐவிஎஃப் பண்ணணும் சார், ஐவிஎஃப் பண்ணுறோம் சார், காசு இல்லை சார், 7 லட்சம் 8 லட்சம் இருந்தால் தான் ஐவிஎஃப் பண்ண முடியுது, 1 லட்சமும் வேணாம், சுவாமி கொடுத்தாச்சு, அவ்வளோதான். மடியில் குழந்தை குருவே பிறப்பார். இந்த மாதிரி நடக்கும். 5ஆம் இடம் என்பது பந்தயம். கடகராசிக்காரர்கள் கம்பெனியில் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க சார், இதெல்லாம் ஒரு கம்பெனியா, நான் வேலை விட்டு போயிடலான்னு இருக்கேன், கவலைப்படாதீங்க, அந்த கம்பெனி முன்னாடியே நீங்கள் ஒரு கம்பெனியாக்க மாதிரி குரு பகவான் அருள் புரிவார். 5ஆம் இடம் என்பது பெருஞ்சொத்து. அப்போது நீங்கள் நிறைய பேர் சொத்து வாங்கணும். இன்னும் நிறைய பேர் கடகராசிக்காரங்க சொத்தே இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. வீடு வாங்கணுங்கிற தாட்டு இல்லை, லேண்டு வாங்கணுங்கிற தாட்டு இல்லை, என்னமோ வேலைக்கு சேரோம், வீட்டுக்கு வாடகை கட்டுறோம், அப்படி ஒரு மனநிலை மாறி எனக்குன்னு ஒரு வீடு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. அடுத்ததாக குரு 7 பார்க்குறார். குருவே 7 பார்க்கறதுனால நான் ஃபஸ்ட்டு சொன்னதான், அவரே கூட்டு போய் லவ் பண்ண வச்சு அவரே கல்யாணம் பண்ணி அவரே முடிச்சிருவார். பெரும்பாலும் குரு 7 பார்க்கும்போது காதல் இதெல்லாம் வராது, ஸ்ட்ரிக்டாக கல்யாணம் தான். நான் குரு டைம் வேஸ்ட் பண்ண விரும்புறதில்லை. 7 குரு பகவான் பார்த்து அப்படியே கல்யாணம். 7ஆம் இடம் என்பது கனடா, ஆஸ்திரேலியா போன்ற குளிர் பிரதேச கண்ட்ரிகளுக்கு தரக்கூடிய பிளெஸ்ஸிங். அப்போ குரு பகவான் என்ன பண்ணுறார்? குளிர் பிரதேசங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ். அப்போது நீங்கள் வாழ்வின் உன்னத லட்சியமாக நான் அமெரிக்கா போனோம், அந்த மாதிரிலாம் போகிறேன். ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி கூப்பிடுவார், டோன்ட், அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அடுத்து 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க, அடுத்து 9 பார்க்குறார். 9ங்கிறது பேரதிர்ஷ்டம். குரு பகவான் 9 பார்க்கும்போது அது என்னமோ தெரில, நீங்கள் தொட்டால் மட்டும் எல்லாமே பொண்ணாக மாறுகிறது. லக்கி பாஸ்கருக்கு அடுத்த ரோல் நீங்கள் தான் அப்படிங்கிறது தான் நடக்கும். கடகராசிக்காரர்கள் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ஒரு இரேசர் வச்சு அழிச்சிட்டு புதுசாக வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. பிரமாதம். இவர்கள் புதிதாக தொழில் தொடங்கினா எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் அந்த தொழில்கள் மூலியமாக இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு? பொதுவான அதிர்ஷ்டம்னு பார்த்தா இவங்க எதை தொட்டாலும் நல்லாயிருக்கும். முக்கியமாக ரியல் எஸ்டேட் பண்ணாங்கன்னா சூப்பராக வருவாங்க. இந்த வருஷம் சிவில் இன்ஜினியர்ஸு, அது மாதிரி இந்த கட்டடம் கட்டி லே அவுட் மாதிரி போட்டு விற்கிறவங்க, லேண்டை
பாட்டாக கட் பண்ணி விற்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். அதே நேரத்தில் 5 கூடையவன் செவ்வாய் என்பதால் செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள், அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். கல், மண், ஜல்லி போன்ற விஷயங்கள், சிவில் ஒர்க்ஸ், லேண்ட்ஸ்கேப் மாதிரி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். ராசியிலே குரு பகவான் உச்சம் பெறுவதால் இதே மாதிரி தான் உணவுப் பொருட்கள் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். எல்லாமே நல்ல நேரம் தான். ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, குரு பகவான் தனித்து நின்றால் கெடும். குரு தனித்து இருக்கக்கூடாது. தனித்து குரு பகவான் உச்சம் பெற்று அமர்வதால் கடகராசிக்காரங்க வயிற்று ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். பீஸா சாப்பிட்றது, பர்கர் சாப்பிட்றதுன்னு போனீங்கன்னா போக வேண்டிதான். நான் சொல்கிறதெல்லாம் இப்படி சாப்பிட்றவனுக்கே இந்த கதி. ராசியிலே குரு பகவான் லைட்டாக நான் கொஞ்சம் திருத்த வாரியா நீங்களே ஹாஸ்பிட்டலில் போய் இடம் பார்த்து படுத்துக்கோங்க. இந்த வருஷம் கடகராசிக்காரர்கள் நீங்கள் தவறை துறக்க வேண்டும். தப்பான பழக்கங்கள் இருந்தால் திறந்துருங்க, நல்லா இருப்பீங்க. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? கடகராசிக்காரர்களுக்கு 100க்கு 150 மார்க். பிரமாதம், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. குரு பயிற்சி அப்படின்னாலே நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் மாதிரி தான். 12 ராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி எப்படா வரும்னு காத்திருப்பாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் கல்யாணம் ஆகாதவங்க கூட ஜோதிடத்தை கேட்கும்போது என்ன கேட்பாங்கன்னா, குரு பலம் எப்போ ஐயா வருது, எப்போ குரு பலம் வருது, எப்போ கல்யாணம் ஆகும்னு தான் கேட்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கும் இந்த குரு தான் எல்லாமே. இப்போ குரு மனசு வச்சா தான் கல்யாணம், குழந்தை, வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே குரு தான். அப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடம் எடுத்துக்கிறார். ஒரு ராசியை சுற்றி வர. இந்த வருடம் கடகத்திற்கு வருகிறார். மிதுனத்தில் இருந்தார், இப்போ கடகத்துக்கு ஜூன் 2ஆம் தேதி வருகிறார். கடகத்தில் ஒரு வருஷம் இருப்பார். ஒரு வருஷம் கடகத்தில் உச்சம் பெறுகிறார் இந்த குரு பகவான். குரு பகவான் கடகத்தில் உச்சம் எனும்போது, உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, எப்போவுமே 3 திவ்ய பார்வைகள் உண்டு. குரு பொறுத்த வரைக்குமே சிறப்பாக சொல்கிறதா இருந்தால் மகர யாழி, கடக யாழின்னு சொல்லுவாங்க. மகர யாழினா வேதங்கள் மறைத்து வைத்த இடம். ஒரு முறை இந்த சொல்லுவாங்க, இந்த புராணங்களில் ஹிரண்யாட்சன், இந்த அசுரன்லாம் என்ன பண்ணுறான்னா, அந்த இதை எடுத்துகிட்டு போய் பூமியை எடுத்துகிட்டு போய் பூமி தாயை ஒழிச்சு வச்சுருவான், வேதங்களை ஒழிச்சு வச்சுருவான்லாம் நம்மளுக்கு கதெல்லாம் வரும். அப்போ அந்த வேதங்களை மறைத்து வைத்த இடம் மகர யாழி என்றும், வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகராசி என்றும் சொல்வார்கள். கடகத்தில் குரு உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா, புத்திர சந்தானத்தை, விவாகத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகளில் இந்த குரு கடகத்துக்கு வருவது இதுதான் முதல் தடவை, உச்சம் பெறுவது இதுதான் முதல் தடவை. அதில் கடகத்தில் இருக்கின்ற குரு பகவான் கடகத்தில் இருப்பதால் அது சந்திரனுடைய வீடு என்பதால் அது குரு சந்திர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் விருச்சிகத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. அவருக்கு 3 பார்வைங்க, 5, 7, 9. 5ங்கிறது யோக பார்வை, 7ங்கிறது கலத்திர பார்வை, 9ங்கிறது பாக்கிய பார்வை. இப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது அது செவ்வாயுடைய வீடு என்பதால் செவ்வாயை குரு பார்க்கும்போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருடம் இந்த புரட்டாசி மாதம் வாக்கில் செவ்வாய் கடகத்தில் நீச்சமடைவார். நீச்சமடையும் போது உச்சம் பெற்ற குரு அங்கே தான் உட்காந்துருப்பார். அப்போது 2 பேருமா சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. அது இந்த வருஷம் தான் நடக்க போகுது. அப்போ குரு மங்கள யோகம். அடுத்து குரு மகரத்தை பார்க்குறார். அவர் மகரத்தை பார்க்கறது சிறப்பு இல்லைங்க. அந்த மகரத்துக்கு ராகு பகவான் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வரார் மகரத்துக்கு. அவர் வரும்போது இந்த குரு அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பார். அப்போ என்ன ஆகும்னா குரு சண்டால யோகம் உருவாகிறது. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், குரு சண்டால யோகம். அடுத்து இதே குரு சனியை பார்க்கறது தான் ஃபஸ்ட் டைம். சனி பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். டார்ச்சர் பண்ணுற வேலை அவர் வேலை, நல்லது பண்ணுற வேலை இவர் வேலை. இந்த நல்லது பண்ணுறவர் அந்த டார்ச்சர் பண்ணுறவர் முதல் முறையாக பார்க்குறார். யாரையும் ஒன்றும் பண்ணாதப்பா, இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்ததில் குரு பகவான் இவரை சனியை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுனா, சனி தன்னுடைய விஷப்பார்வையை குறைத்து கொள்கிறான். இந்த எல்லா அதிசயமும் இந்த வருஷம் தான் ஏற்பட போகுது. இது எல்லாத்தோட சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த பக்கம் மகரத்தில் ராகு வர்ற மாதிரி சிம்மத்தில் இருக்கிற கேது கடகத்துக்கு வருவார். எப்போ? இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வருவாங்க. அப்போது குரு கேது சம்பந்தம் ஏற்படும். குரு கேது சம்பந்தம்னா என்ன அப்படின்னா கோடீஸ்வர யோகம் என்று பொருள். அப்போ கோடீஸ்வர யோகம், குரு சண்டால யோகம், குருமங்கள யோகம், குரு சந்திர யோகம், அதே மாதிரி உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் செவ்வானால், இது அத்தனையும் தரக்கூடிய ஒரே ஆள் குரு. இத்தனை யோகம் தரார். ஏதாவது சாதாரணமான குரு கிடையாது, உச்சம் பெற்ற குரு. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு நன்மைகள் நடக்க போகிறது. இது எல்லாத்தோட சூப்பர் என்னென்னா, பராபவ வருடம் இந்த வருடத்தோட பேர். இந்த வருடத்தோட ராஜாவே குரு தான். அப்போது இந்த போஸ்டிங்கும் இவர் தான். இப்போ குரு அப்போது இந்த பக்கம் இயர் இன்சார்ஜாகவும் இருக்கார், இந்த பக்கம் ராசிகளில் தலைமை நாயகனாகவும் இருக்கார். அப்போ நினச்சதெல்லாம் சாதிப்பார். என்ன சாதிப்பார்? அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்,
யாருக்கெல்லாம் குருபலம் இல்லையோ அவங்களுக்கு குருபலத்தை உண்டாக்கி கல்யாணம், குழந்தை போன்ற விஷயங்கள். தங்க மழை கொட்ட போகிறது முக்கியமான ராசிகளுக்கெல்லாம். யார் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கு, மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்செய்தி, ஒரு நற்செய்தி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவருடைய சனி விலக்காயிடுறாரு. அவங்க 7.5 சனி நியாயமாக அனுபவிக்க வேண்டியது, பாத சனியை நியாயமாக கும்பராசிக்காரங்களும், ஜென்ம சனியை நியாயமாக மீனராசிக்காரங்களும் அனுபவிக்க வேண்டியது. ஆனால் குரு பார்த்து அதை கிளியரன்ஸ் பண்ண ஒரு 2.5 வருஷம் அவங்களுக்கு மிச்சம் போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது. இது வரைக்கும் வாழ்க்கையில் நல்லதே நடக்காத கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் உச்சம் பெறும்பொழுது அவர்கள் தே ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா அவங்க வீட்டுக்கு தான் குரு பகவான் வந்து எல்லாம் பண்ண போகிறார். ஸோ இனிமேல் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் காற்றில் அப்படியே என்ன சொல்லுது, ஒரு பெரிய விமானம் மாதிரி காற்றில் இருந்த பட்டம் மாதிரி இருந்தேன் சார், இப்போ நான் பெரிய அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள் ஏற்படும். இந்த குரு பயிற்சி யாருக்கு நல்லதோ இல்லையோ, பண்டிதர்களுக்கு, படித்தவர்களுக்கு, யாரெல்லாம் தொழில் முனைவர்களுக்கு, மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் 10 பார்க்குறாரு. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து புதிய முயற்சிகள் செய்பவர்கள்லாம் ரொம்ப நல்ல நேரம். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ தான் 5 பார்த்து குழந்தை கொடுக்க போகிறார். இப்படி நிறைய பேருக்கு அள்ளி 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 தருகிறார். இது வரைக்கும் துலாம் ராசிக்காரங்கள்லாம் ஜென்ரலாக 10ல் குரு வந்தால் வேலை போயிடும்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலையும் பிடுங்கிட்டு இந்த பக்கம் பிளஸ்ஸிங்கையும் கொடுக்குறாரு, பணத்தையும் கொடுக்குறாரு. ஆக இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான அதிரடி திருப்பங்களுடைய ஒரு மாபெரும் குரு பயிற்சி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போது நம்ம என்ன செய்யணும், குரு பகவானுடைய கோயிலுக்கு சென்று குரு பகவானை வழிபடணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ சொல்லி பாருங்கள். வாழ்க்கை சித்திர சமாதிகள், ஜீவ சமாதிகள் சென்று பாருங்கள். பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ், இது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. வாழ்க்கை மாறப்போகிறது. குரு வந்து விட்டார். இனி வாழ்க்கையிலே நல்லதெல்லாம் ஏற்பட போகுது. கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது சுவாமிஜி? மக்கள் என்ன தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்த கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.